கூட்டத்திற்கும் முக்கியத்துவம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, அடுத்தவளை தாக்கி பேசுவது. அவளுக்கு இன்றைக்கு அதிகமான பார்வையாளர்கள். மூன்றாவது கூட்டம் அடுத்தவளை குறை சொல்வது, அவரை குறை சொல்வது, இவரை குறை சொல்வது. அது தேவையற்ற ஒன்று. அன்பானவர்களே, அடுத்தவர்களை குறை சொல் அது அனைவர் பாராட்டுகிறார்கள். என் கண்களை திறந்தீர்கள், எனக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தீர்கள். தேவையில்லை. அடுத்தவர்களை குறை சொல்வது பெரிய ஊழியம் அல்ல. நான் என்னுடைய 54 ஆண்டுகளை நான் பார்த்திருக்கிறேன். யார் யாரை குறை சொல்லுகிறாரோ அவரை அதற்குள்ளே சிக்கி தவிக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், யார் யாரை குற்றப்படுத்துகிறாரோ அவரே அதில் குற்றவாளி ஆகிறார். இது என்னுடைய 54 ஆண்டு கால இயேசுவோடு கூட என் அனுபவங்கள். எனவே அடுத்தவரை குற்றம் சொல்வதை தவிர்த்து விடுவோம். அது அவர் தனிப்படையில் அவரோடு பேசுங்கள். அதற்கு